யூஸ் பண்ணாத ஒரு பல்பு எடுத்து அதோட மேல் பகுதியை ரிமூவ் பண்ணிக்கலாம். அதை வந்து ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. ஒரு டூலை வச்சு இதே போல் தட்டி எடுத்துக்கோங்க. பல்போட சுற்றிலுமா நம்ம அந்த டூலை வச்சு தட்டி எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆகி வந்துடும். பசை வச்சு தான் ஒட்ட வச்சிருப்பாங்க. நம்ம நல்லா தட்டி எடுத்தாலே 2 நிமிஷத்துலேயே நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஸ்கெட்சோ மார்க்கரோ எடுத்து எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து இதே போல் சுற்றிலுமா நீங்கள் வரைஞ்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்னதாக கேப்பு விட்டு அதுக்கு மேல் பகுதியிலையும் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் அதுக்கு மேலேயும் வரைஞ்சிக்கோங்க. கடைசியாக ஒரு சின்ன ரவுண்டு வந்து சென்டரில் வரைஞ்சிக்கோங்க. இப்போ மறுபடியும் அதே ஸ்கெட்சோ மார்க்கரோ எடுத்து இந்த மாதிரி கோடுகள் போட்டு விட்டுக்கோங்க. கீழ்ப்பகுதியில் இதே போல் கோடுகள் போட்டு விட்டதுக்கப்புறம் 2 கோடுக்கும் சென்டரில் வந்து நீங்கள் கோடுகள் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலேயும் 2 கோடுகளுக்கு சென்டரில் நீங்கள் கோடுகள் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே நம்ம கோடுகள் போட்டு இந்த மாதிரி நம்ம வரைஞ்சி எடுத்தாச்சு. நமக்கு ஒரு இக்லூ ஷேப் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்ம வரைஞ்சி எடுத்துட்டோம். இப்போ இதை வைக்கிறதுக்கு இதை விட கொஞ்சம் பெருசாக ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கார்ட்போர்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு கலர் கிளேவை எடுத்து இதே போல் திரட்டி அந்த கார்ட்போர்டுக்கு மேலே இதே போல் ரவுண்ட் ஷேப்பில் நம்ம ஒட்ட வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு சின்ன லைட் எடுத்துக்கோங்க. அந்த லைட்டை ஆன் பண்ணி இதுக்குள்ளே வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சதையும் வச்சு விடலாம். ஒட்ட வைக்க வேண்டாம், இதே போல் வச்சு விட்டால் போதும். பார்க்கறக்கே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு இக்லூ மாதிரியும் இருக்கும், ஒரு லைட்டு மாதிரியும் நம்ம செட்டப் பண்ணிக்கலாம்.